கடவுளே, என்னென்ன மருந்தெல்லாம் பார்க்கறதுக்கு சரியே ஆக மாட்டுக்கு. என்ன அம்மா படுத்து கிடக்கா? முனியம் முனியம் சத்தம் இல்ல. ஏ முனியம், சத்தம் தர மாட்டியோ? யாமல உனக்கு? ஏம்மா ஒரு மாதிரி கிடக்கா? என்னாச்சு? ஒண்ணு இல்ல, உன் வேலையை பார்த்துட்டு போ. ஏம்மா சொல்லுமா, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்கா? இப்படி படுக்க மாட்டியே நீ? உனக்கு சாப்பாடு தானே வேணும். உனக்கு சோறு பொங்கி கறியெல்லாம் வச்சிருக்கேன், போய் சாப்பிட்டு போ. தொந்தரவு பண்ணாத போ. டேடி கோணம், அம்மைக்கு என்னடி பிரச்சனை? ஒரு மாதிரி பேசிட்டு இருக்க அம்மா. நான் இப்பதான் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடிட்டு வரேன். எனக்கு ஒண்ணுமே தெரியாது. எம்மா உடம்பேற முடியலையோ? ஹாஸ்பிடல் போமா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நல்லா தான் இருக்கேன். எம்மா மதியத்துக்கு என்ன சாப்பாடு? நேத்து வச்ச மீன் கறியும் சோறு இருக்கு, போட்டு தின்னு. நேத்து வச்ச மீன் கறியா? எம்மா நேத்தே அது நல்லா இல்லம்மா. ஏம்மா இப்படி இருக்கா? நேத்து வச்ச மீன் கறி எல்லாம் ஒண்ணு வேண்டாம், வேற ஏதாவது வேணும். கொஞ்சம் விஷம் இருக்கு, ஊத்தி திங்கறியாடி? அதான் அம்மா உடம்பு முடியாம தானே கிடக்கா, பார்த்தவனு தெரியலையா? இருக்கவே தின்ன என்ன, அது வேணும் இது வேணுங்க. டேய் உனக்கு என்ன செய்யுது? நான் எங்க அம்மா கிட்ட கேட்டுட்டு இருக்கேன், உனக்கு என்ன செய்யுது? உன் வேலையை பார்த்துட்டு போ. டேடி என்ன கொத்த வேலைக்கு போயிட்டு வரியா, இல்ல கையால் வேலைக்கு போயிட்டு வரியா, இல்ல மரம் வெட்ட போறியா? என்ன வேலைக்கு போறா? வந்தோன்னு அது வேணும் இது வேணுங்க. சும்மா தானே வீட்ல இருக்கா, இருக்கவே தின்னுட்டு சும்மா இரு. எம்மா அவன் என்ன யாசிட்டே இருக்கா, நீ பார்த்துட்டே இருக்காமா? எம்மா ஏதாவது வேணும்னா ஆர்டர் போட்டு தின்னுங்க. பர்சுல ரூபா இருக்கு, எடுத்துக்கிடுங்க. என் உயிரை கொண்டாரு எடுக்காதுங்க, போங்க ரெண்டு பேரும். நீ அவ கூட சேர்ந்து என்ன யாசு? நான் போறேன். அம்மா நான் ஆர்டர் போடு. அம்மா, ஏப்பா, வெளிய போய் மனசு வர மாட்டேங்கி. அம்மா வேற இப்படி கிடக்கா. சோ எம்மா, ஏமாவன எம்மா மனசே கேட்க மாட்டேங்குமா? ஏம்மா இப்படி கிடக்கா சொல்லு. மக்களே, நான் நல்லா முதுகொலிக்கு மக்களே, அதான் படுத்து கிடக்கேன். ஒண்ணு இல்ல, நீ போ போய் சாப்பிடு ஏதாவது போ. நீ ஏதாவது சாப்பிட்டியா? ஏன் முதுகுலிக்கு திடீர்னு ஏதாவது வேலை செஞ்சு குடிஞ்சு நிமிந்து? உன்னையும் தங்கச்சியும் ஆபரேஷன் வழியால பெத்துக்கிட்டே, அதான் முதுகொலிக்கு. ஒண்ணு இல்லல, கொஞ்ச நேரம் படுத்தா சரியாயிரும். அம்மா எலும்புமா, எலும்பி சாப்பிடுமா, சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் படு. ஏண்டாம்ல போல, கொஞ்ச நேரம் படுத்துக்கிட்டு நான் வந்து சாப்பிடேன். நீ சாப்பிட்டா நான் சாப்பிடுவேன். நீ இப்படியே கிடந்தீனா எனக்கு மனசு கஷ்டமெல்லாம் இருக்கு. சரி சாப்பிடலாம். நீ ஏம்மா அவ்வளவு வேலையும் செய்யா? நீ அவ்வளவு வேலையும் செய்யறதுனாலதானே உனக்கு உடம்பு முடியாம ஆகுது. வீடெல்லாம் கடக்கூடிய லட்சணத்தை பாருல. நான் சுருட்டி போத்திக்கிட்டு படுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கியா, வீடு குப்பை ஆயிரும். இங்க வீடு இருக்கக்கூடிய லட்சணத்தை பாரு. எட்டி கோணம், எட்டி பரவ கோணம். ஏய் சாப்பாடு ஆர்டர் பண்ணிட்டு இருந்தேன். உனக்கு என்ன சாப்பாடு வேணும்? எட்டி குரங்கு தலைச்சி, நீ வெளியே போய் விளையாடலன்னா குறையும். வீட கொஞ்சம் நீட்டா வச்சுக்கிட்டே நடி. கிளவியடி நீ. நீட்டா தானே இருக்கு. அவுட்ட கூடிய இடமெல்லாம் மண்ணு மண்ணா அடிபடுது. பொம்பளை பிள்ளை தானே நீ. தூத்து எடுத்து க்ளீன் பண்ணி வச்சா நடி. ஏய் பொம்பளை பிள்ளை தான் செய்யணுமோ? உனக்கு ரெண்டு கை ரெண்டு கால் கடவுள் தந்திருக்காருல்ல, அதை வச்சு நீ செஞ்சா என்ன? இதுக்குதான் நான் ஒருத்தர்கிட்டையும் சொல்லது கிடையாது. ரெண்டு பேரும் சண்டை போடுறிய பத்தியா? எம்மா நீ ஃபீல் பண்ணாத, நீ சும்மா இரு. எட்டி கோணம், உன வீடெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சா நடி. அத நீ செய்யல. எப்ப பார்த்தாலும் வாட்ஸ்அப் நோண்டணும், எப்ப பார்த்தாலும் போன் நோண்டணும், எப்ப பார்த்தாலும் பிள்ளைகிட்ட பேசணும், எவளுக்கு நம்பரையாவது வாங்கணும், எவள்கிட்ட அது பேசிட்டு தெரியாதுன்னு சரியா காதல் மனைன்னு சொல்லிட்டு உனக்கு வீடெல்லாம் தூத்து க்ளீன் பண்ணி வச்சா என்ன உனக்கு? எம்மா நான் காலையில எழுந்தோன்னு அவ்வளவு பாத்திரத்தையும் கழுவணும்லாமா? ஆமால, அவ செய்வாள. அப்ப நான் தான் செய்யாம தெரியும் பாத்தியா? உன்னை நான் எப்ப செய்ய சொன்னா? உள்ளத தின்னுக்கிட்டு போயா, என் உயிர் எதுக்குல எடுக்கா போ. நீ ஏதாவது ஆர்டர் போட்டு தின்னுமாக்கா போ. எனக்கு ஒண்ணு வேண்டாம், இருக்கதே திங்க போ. நீயும் போமாக்கா. கஷ்டமா இருக்கும் பாத்தியாம்மா உனக்கு எல்லா வேலையும் செய்யறதுக்கு. நீ படு, நான் வீட தூக்கட்டா? ஏண்டாம்ல, உனக்கு எங்கள தெரியும் தூக்கத்துக்கு. தெரியும்மா, நான் தூக்க, நீ படு. நீ ஒன்னும் செய்யாத போனா படுத்துட்டு எழுப்பி தூப்பேன்னு. பாவம், நம்மள ஏதாவது ஹெல்ப் பண்ணுவோம். தூப்போம். எப்படி நீ வரக்கூடிய பொண்டாட்டியே நம்மளதான் தூக்க வைப்பா, துணி துவைக்க வைப்பா. நீ எல்லாத்தையும் நம்ம பழக வேண்டியதானே? தூக்கிறது நல்லாதான் இருக்கு. தூத்துட்டேன். ஆராரோ ஆரிரரோ, அம்புலிக்கு நீரி வரோ, தாயான தாய்வளோ, தங்கர தேரில் வரோ. ஆரரிராரோ, நான் இங்கே பாட, தாயே நீ கண்ணுறங்கு, முனியம்மை நீ தூங்கு. செல்லக்குட்டி, எல்லா வேலையும் அம்மா தான் செய்யணும்னு கிடையாது மக்களே. நீங்களும் கொஞ்சம் கொஞ்சம் வேலையை ஷேர் பண்ணி செஞ்சு கொடுங்க சரியா? உங்களால முடிஞ்ச வேலையை கண்டிப்பா செய்யுங்க மக்களே. இது வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். எங்க வீட்ல எங்க அம்மாவே எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்வாங்க. லாஸ்ட் இயர் ரொம்ப கஷ்டமா இருக்கும் மக்களே. நீங்களும் உங்க வீட்ல வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்க அம்மாக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஓகேவா? நம்ம பண்ற சின்ன சின்ன ஹெல்ப் வந்து அம்மாக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும் ஓகேவா? இதை நான் எல்லா அம்மாமார்களுக்கும் பிள்ளைங்களுக்கும் சமர்ப்பிக்கிறேன் சரியா? இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோஸ் வேணும்னாலும் கண்டிப்பா வீடியோ வேணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நாங்க இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு போடுறோம் ஓகேவா மக்களே? சரி செலவிடிஸ், நாளை காலையில வழக்கம் போல சூப்பரான வீடியோ வரும். பாய் செலவிடிஸ், லவ் யூ.